சென்னை பிராட்வேயில் நடைபெற்று வரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார். அதனை காணலாம். நான் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயம் வெடிகுண்டு போல வெடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னார். சென்னையில் இவ்வளவு பெரிய வெள்ளம், நம்முடைய தலைவர் அவர்கள் ஒன்றிய அரசு கிட்ட நிதி கேட்கிறார். மக்களுக்கு நாங்கள் நிவாரணம் கொடுக்க வேண்டும், நிவாரண நிதி கொடுக்க வேண்டும், இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும், சாலைகள் இட வேண்டும், பாதிப்புகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று தலைவர் முதலமைச்சராக ஒன்றிய அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார். உடனே ஒன்றிய நிதியமைச்சர் ஒரு வார்த்தை சொல்கின்றார். நீங்கள் நிதி கேட்டால் உடனே அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏடிஎம் மிஷினா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். இதை பத்திரிகையாளர் நண்பர்கள் என்கிட்ட வந்து கேட்டாங்க, இப்படி சொல்கிறாங்களே என்ன ஒன்றிய அரசு ஏடிஎம் மிஷினா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அதற்கு நான் சொன்ன பதில்னா, நாங்கள் என்ன உங்கள் அப்பா வீட்டு காசையை கேட்டோம், எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் கட்டின வரி பணம், நீங்கள் கட்டின வரி பணம், டாக்ஸு, உங்ககிட்ட ஜிஎஸ்டி ஆகவும் டாக்ஸ் ஆகவும் கட்டின வரி பணத்தை தான் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க மறுக்குது. இதைத்தான் நான் சொன்னேன். இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டை மற்றும் எப்படி ஒரு மாற்றாந்தை மனப்பான்மையோடு பார்க்குதுன்னு. நிதி ஒதுக்கீடு என்று வரும்பொழுது ஒன்றிய அரசு எப்பொழுதுமே தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டு தான் இருக்கிறது. இன்று நேற்று அல்ல. 2015 ஆண்டு முதல் 2021 வரை தமிழ்நாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்கள், இந்த மாதிரி புயல், வெள்ளம், பெருமழை வரும்போதெல்லாம் தமிழ்நாடு அரசு வரை கேட்டது மொத்தம் 1,27,000 கோடி கேட்டது. ஒன்றிய அரசு கிட்ட தமிழ்நாடு அரசு கேட்டது 2015 முதல் 21 வரை. ஆனால் ஒன்றிய அரசு அப்போ கொடுத்தது வெறும் 5,300 கோடி. கேட்டது எவ்வளவு? 1,27,000 கோடி நம்மளோட காசு. ஆனால் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது வெறும் 5,300 கோடி. எத்தனை சதவீதம் தெரியுமா? கேட்டதில் 4.6%, 4.6% கேட்டதில்லை. தற்போது சென்னை உள்ளிட்ட இந்த அதி கனமழை பாதிப்பை தொடர்ந்து தற்காலிக நிவாரண நிதியாக நாம் கேட்டிருப்பது 7,000 கோடியும், நிரந்தர நிவாரண தொகையாக 12,660 கோடியும் நம்முடைய அரசு கேட்டது. அதே போல் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு நிவாரண நிதியாக, அவசர நிதியாக 2,000 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று முதலமைச்சர்கள் ஒன்றிய பிரதமரை சந்தித்து கோரியுள்ளார்கள். ஆக மொத்தம் நம்ம கேட்டிருக்கிறது இந்த 2 வெள்ளம், சென்னை வெள்ளம், தென் மாவட்ட வெள்ளம், ரெண்டுத்துக்கு சேர்த்து நம்ம கேட்டது 21,700 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசால் கேட்கப்பட்டுள்ளது. எவ்வளோ கேட்டிருக்கோம்? 21,700 கோடி ரூபாய். ஆனால் இதுவரை ஒன்றிய அரசு எவ்வளோ தெரியுமா கொடுத்துருக்குறாங்க? ஒரு ரூபாய் கூட கொடுக்கல. அவங்க கொடுத்தேன்னு சொல்கிற 450 கோடி ரூபாய் சென்ற வருடத்திற்கு, அது பேரிடர் வருதோ இல்லையோ, ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துட்டு நாங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், இந்த கொடுத்துருக்கக்கூடிய 6,000 எங்களோட காசு அப்படின்னு மக்கள்கிட்ட புர்ரா விட்டுட்டு இருக்கிறாங்க. இதே குஜராத் மாநிலத்தில் 2021 ஒரு புயல் அடிக்குது. மறுநாளே ஒன்றிய பிரதமர் போனார். அவருடைய மாநிலம்ல போய் அந்த மாநில அரசுக்கு புயல் அடிச்ச அடுத்த நாள் கொடுத்த நிவாரண தொகை எவ்வளவு தெரியுமா? 1,000 கோடி ரூபாய். மேலும் பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தவர்களுக்கு தனியாக 2 லட்சம் ரூபாய் பிரதமர் வழங்கியிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாடு கேட்ட நிதியையும் அவர்கள் வரவில்லை, தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் அவர்கள் எட்டி கூட பார்க்கவில்லை. ஆனால் பெயரளவில் பேரிடர் பாதிப்புகளை சந்திக்காத, மக்கள் தொகையில் தமிழ்நாட்டை விட குறைந்த எண்ணிக்கை கொண்ட குஜராத்திற்கு இதுவரை ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டிலிருந்து 8,000 கோடி ரூபாய் அளவிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசுக்கு கவனமாக கவனிங்க, ஒன்றிய அரசுக்கு நாம் 1 ரூபாய் வரி கொடுத்தா நமக்கு அவங்க திருப்பி கொடுக்கறது எவ்வளோ தெரியுமா? வெறும் 29 பைசா. இந்த நவம்பர் மாதத்தில் மட்டும் 10,000 கோடியை ஜிஎஸ்டியாக தமிழ்நாடு செலுத்தி இருக்கிறது. நாம் கொடுத்துருக்கிறோம் ஒன்றிய அரசுக்கு. நவம்பர் மாதம் மட்டும் 10,000 கோடி ரூபாய் நீங்கள் கட்டியிருக்கிறீங்க ஜிஎஸ்டியா. நமக்கு இந்த ஆண்டு மொத்தமே 9,000 கோடி தான் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்திய பிரதேச மாநிலம் 3,000 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி கட்டியிருக்கிறாங்க. நம்ம கட்டது 10,000 கோடி ரூபாய், மத்திய பிரதேசம் கட்டினது 3,000 கோடி ரூபாய். ஆனால் மத்திய பிரதேசத்துக்கு எவ்வளோ தெரியுமா நிவாரண நிதி? 1,000 கோடி ரூபாய் ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல கடந்த 9 ஆண்டுகளில் தமிழ்நாடு
5 லட்சம் கோடி ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வரி கொடுத்திருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.